எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காத்தால எழுந்து கோலம் போட்டாச்சு. இன்றைக்குமே நடுவில் ஒரு ஸ்கொயர் ஷேப் போட்டுட்டு மேலெல்லாம் ஒரு முக்கோணம் மாதிரி போட்டிருக்கோம். இதுவுமே நெளியால் தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் அழகாகவே சூப்பராக போட்டாச்சு. இன்றைக்கும் செம்மண் கோலம் தான் போட்டிருக்கோம். இதை எடுத்து அப்படியே ஒவ்வொன்றா என்ன அன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி விளாகில் பார்க்கலாம் வாங்க. அடுத்தது மார்னிங் டிஃபனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இட்லியும் வெங்காயம் தக்காளி சட்னி தான் பண்ணிக்க போகிறோம். ஒரு 4 வெங்காயம் கிட்ட, பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நறுக்கின்றிருக்கேன். அதுக்கு 2 மிளகா எடுத்துட்டுருக்கேன், காஞ்ச மிளகா. எங்களுக்கு இந்த காரம் போகும் அப்படிங்கிறதுனால எடுத்துட்டுருக்கேன். பாண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் இதை போட்டுக்கலாம். இந்த நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக நம்ம சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி சட்னி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கொஞ்சமாக இந்த வெங்காயம் ஒரு கிளாஸ் மாதிரி வதங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வெங்காயம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கிளாஸ் மாதிரி வதங்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதனால் உப்பு போட்டு இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை நறுக்கி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கணும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 4-5 தக்காளி கிட்ட நல்லா பொடியாக நறுக்கிட்டோம். இப்போ வெங்காயம் வதங்கிடுத்து. இதையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் 4 எடுக்கிறோம் அப்படின்னா தக்காளி 2 கூடுதலாக எடுத்துட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா பண்ணி காமிக்கிறேன். அது வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் அவசரத்துக்கு ஈஸியாக பண்ணும்போது வெறும் வெங்காயம் தக்காளி 2 காஞ்ச மிளகா இதை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அரைச்சிட்டு தாளித்து கொட்ட வேண்டியதான். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சட்னி அரைச்சாச்சு. அதே பாண்டிலே நம்ம தேய்ச்சி அலம்பிட்டு ரெடியாக வச்சுருக்கோம். அதில் ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க சட்னி அதில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். இந்த பக்கம் அடுப்பில் இட்லியும் வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு காமிக்கிறேன். அடுத்தது இன்றைக்கி விளாகில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பருப்பெல்லாம் இருந்தது, காய வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் காய வச்சு எடுத்துட்டேன். ஒரு 7 கிலோ கிட்ட பருப்பு வாங்கினதுனால ஒரே நாளில் காய வைக்க முடியல. ஸோ அதனால் கொஞ்சமாக திரும்பவும் துவரம்பருப்பு ஒரு தாம்பாளத்தில் காய வச்சுருக்கேன். துணியில் கடலைப்பருப்பு ஒரு 2-3 கிலோ கிட்ட வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி சம்மர் சீசனில் எப்போவுமே நாங்கள் மார்ச்சில் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு இதெல்லாம் எப்போவுமே வருஷம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 20 கிலோ, 15 கிலோ, 20 கிலோ, 25 கிலோ அந்த மாதிரி துவரம்பருப்புலாம் மொத்தமாக வாங்கி காய வச்சு ஸ்டோர் பண்ணிவிடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்மர் சீசனில் பருப்போட விலையெல்லாம் கிலோவுக்கு 4 ரூபா 5 ரூபா நமக்கு குறைஞ்சி வரும். நாங்கள் வாங்குகிற சூப்பர் மார்க்கெட்லேயும் எங்களுக்கு விலை ரொம்ப நார்மலாக கிடைக்கும், ஹோல்சேல் மாதிரி. அதனால் அந்த மாதிரி வாங்கி நாங்கள் காய வச்சுருவோம். காய வச்சுட்டு கையில் ஸ்டோர் பண்ணிக்கிற போது நமக்கு ஒரு வருஷத்துக்கு அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால் விலையே ஏறினா கூட நமக்கு கையில் ஸ்டாக் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கடலைப்பருப்பு இன்னும் கொஞ்சம் வாங்கி காய வைக்கணும். இப்போ ஒரு 3 கிலோ கிட்ட மட்டும் காய வச்சுருக்கேன். இந்த தாம்பாளத்துலேயும் துவரம்பருப்பு காய வச்சுருக்கேன். அடுத்தது இன்னும் கொஞ்சம் காய வச்சுருக்கேன், அதையும் காமிக்கிறேன். இந்த பக்கம் சம்பு மேலேயும் நல்ல வெயில் இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கேயும் 2 தாம்பாளத்தில் இந்த மாதிரி ஒரு 2 கிலோ கிட்ட பருப்பு துவரம்பருப்பு காய வச்சுருக்கேன். இதுலேயும் காய வச்சுட்டு கொஞ்சமாக மணத்தக்காளி காய் செடியில் இருந்தது, அது நிறைய இருந்தது தட்டில். குரங்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொட்டிடுது. அதனால் சாமான்லாம் இந்த மாதிரி காய வைக்கிற போது பார்த்திங்கன்னா யாராவது ஒரு ஆள் பார்த்துட்டே இருக்கணும். காய வச்சுட்டு நம்ம உள்ளே போயிட முடியாது. மாடியில் காய வச்சாலும் குரங்கு தொல்லை தான், கீழே காய வச்சாலுமே குரங்கு நாய் இதெல்லாம் வந்துடும். அதனால் காய வச்சுட்டு அபியப்பா தான் மாமரத்துக்கு கீழே நிழலில் உட்காந்துட்டுருக்காரு. ஸோ ஒரு 2 மணி நேரம் காஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 மாதம் கழித்து திரும்பவும் நம்ம ஒரு தடவை காய வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நமக்கு பருப்பு எப்போவுமே கையில் ஸ்டாக் இருக்கும், விலை ஏறினாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால் இன்றைக்கி இதை காய வச்சுருக்கேன். அடுத்தது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்தது சமையலுக்காக கொஞ்சம் கத்திரிக்காய் வாங்கியிருந்தோம். திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். ஸோ கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா 1 கிலோவே 20 ரூபா தான். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வைலட் கத்திரிக்காய் பாருங்கள். எண்ணெய் கத்திரிக்காய் கறி இந்த மாதிரி நிறைய கத்திரிக்காய் கொசு, கத்திரிக்காய் கூட்டு எல்லாமே பண்ணலாம். கத்திரிக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சாக ரொம்ப நல்லா இருந்தது.
அதனால் 2 கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருந்தேன். இப்போ எல்லா காயுமே விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. தக்காளி 1 கிலோ 8 ரூபா தான் விற்கிறது. பச்சை மிளகா 1 கிலோவே 20 ரூபா அவ்வளோ தான் விற்கிறது. அதே மாதிரி கத்திரிக்காயும் 1 கிலோ 20 ரூபா. உருளைக்கிழங்கும் 1 கிலோ வந்து 15 ரூபா 1 கிலோ உருளைக்கிழங்கு. அந்த மாதிரி ரொம்பவே சீப்பாக தான் இருந்தது. சரி, கத்திரிக்காய் மட்டும் இப்போ வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 7 கிலோ வெங்காயமே 100 ரூபா தான். அந்த மாதிரி எல்லாமே விலை ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் கொஞ்சம் வந்து வெங்காயமும் அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் வாங்கிட்டு வந்துருந்தேன். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் தான் சமைக்க போகிறோம், பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி மத்தியான சமையலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான சமையல் தான். ஏன்னா சாமான்லாம் கொஞ்சம் காய வைக்கிற வேலை இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் ரொம்பவே சிம்பிளான சமையல் தான். நானும் அவியப்பா 2 பேர் மட்டும்தானேங்கிறதுனால காத்தால 1, ராத்திரி 1, மத்தியானம் அந்த மாதிரி 2 வேளை டிஃபன் 1 வேளை சாப்பாடுங்கிறதுனால மீந்து போய்டுறது. அதனால் ரொம்ப சிம்பிளான கத்திரிக்காய் கிரேவி மாதிரி ஒரு கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி போட்டு கறி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ கிட்ட கத்திரிக்காய் வந்து நறுக்கியிருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன். இப்போ வந்து பாண்ட்லியில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கிட்ட தாராளமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு தடவை நல்லா அப்படியே வதக்கி விட்டுட்டு அது மேலே வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இந்த கறிக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சப்பொடி போட்டுருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு கிளாஸ் மாதிரி வதங்கட்டும். இது கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கறி வந்து சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இது சைட் டிஷ்க்கே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கி எடுத்து அடுத்தது வந்து தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். தக்காளி இதில் சேர்த்துடலாம். எப்போவுமே கத்திரிக்காய் வெங்காயம் இதை விட வந்து தக்காளி வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். நான் வந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட 1/4 கிலோ கத்திரிக்காய்னா 1/2 கிலோ தக்காளி போடணும். அப்போ தான் வந்து அந்த புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். அந்த கிரேவி மாதிரி அது டேஸ்ட்டு சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். இந்த கத்திரிக்காய்க்கும் இந்த தக்காளிக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி கல் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கல் உப்பு போட்டிருக்கேன். பார்த்துட்டு நம்ம தேவைக்கேற்ப இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த வெங்காயம் வதங்கும் போதே இந்த தக்காளி வதங்கும் போது நம்ம வந்து கல் உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இந்த வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் இது வதங்கட்டும். இப்போ தக்காளி வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கிடுது. கத்திரிக்காய் வந்து சின்ன பீஸாக நம்ம வந்து நறுக்கிக்கணும். ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு கத்திரிக்காயை நல்லா வந்து சின்னதாக கூட்டுக்கு நறுக்கிற மாதிரி ரொம்ப மெல்லிசாக இந்த மாதிரி நறுக்கிக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா குழஞ்சி சேர்ந்த மாதிரி இருக்கும் சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம முதல்ல போட்டுட்டோம். இப்போ அப்படியே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இல்லைனா தக்காளியில் இருக்க தண்ணியே போகும். மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வேகும். கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலாம். அடுத்தது கொஞ்சம் சாமான்லாம் வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி பொன்வண்டு சோப்பு இருக்கு இல்லையா, 10 ரூபா சோப்பு. இந்த மாதிரி சோப்பு தான் வந்து நாங்கள் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி சோப்பு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸோ அப்புறம் வந்து இந்த விம்பார் இதெல்லாம் வந்து எங்கள் இடத்துல வேலை செய்கிறவளுக்கு வந்து கை சரிப்பட்டு வரல, அதாவது அதெல்லாம் அரிக்கிறது சரி வரல அப்படிங்கிற, அதனால் துணி துவைக்கிற சோப்பே தான் நாங்கள் வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்குமே யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த மாதிரி சோப்பு வாங்கிடுவோம். துணிக்கு வந்து மிஷினுக்கு போடும்போது வந்து நம்ம ஏரியல், சர்ஃப் எக்ஸல் இல்லை இந்த மாதிரி டைடு இந்த மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணுவோம். துணிக்கு யூஸ் பண்ணும்போது ரின் சோப்பு போடுவோம். பாத்திரத்துக்கு தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரியான சோப்பு தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து கை அரிக்காமல் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால அவளுக்குமே வந்து காலெல்லாம் சேத்து புண்ணு வராமல் இருக்குது, இதுதான் நல்லா இருக்குது அப்படிங்கிறா. மற்ற சோப்பெல்லாம் இந்த பாத்திரம் தேய்க்கிறதுக்குன்னு வரக்கூடிய பர்டிகுலர் சோப்பெல்லாம் வாங்கினோம்னா அவளுக்கு அது ஒத்துக்கலை, காலெலாம் சேத்து புண்ணு வந்துடுதுங்கிறதுனால துணிக்கு யூஸ் பண்ணுற அதே சோப்பை நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட வேலை செய்கிறவாளுக்கும் எந்த விதமான பாதிப்புமே இல்லாமல் அவளுக்கு கையிலையோ காலையோ இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மெசேஜ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி சோப்பு வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ரெகுலராக வந்து
சுக்கு காஃபி வந்து 2வது தடவை அந்த மாதிரி குடிப்போம். ஈவினிங்லேயும் ஒரு தடவை குடிப்போம். இது வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வீடியோவில், ராஜம் சுக்கு காஃபி அப்படின்ட்டு. இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கிறது. இது வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு சளி இருமல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே வராது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை அந்த மாதிரி குடிக்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சேப்பு கலரில் நல்லா வந்து டார்க்காக கருப்பு கலராக இருக்கக்கூடிய வெல்லம் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு 1.5 கிலோ வெல்லம் 1 கிலோவே வந்து 40 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 கிலோ கிட்ட வெல்லம் வாங்கியிருந்தேன். இன்னும் கூட கொஞ்சம் வாங்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ வாங்கிட்டு வந்துருந்தார். ஸோ வந்து வெல்லம் ஏற்கனவே ரேட்டு 60 70ன்னு இருந்தது. இப்போ 40 ரூபாய்க்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெல்லம் வந்து கலராகவும் நல்லா டார்க்காக கிடச்சிருக்கு. கார்டியன் நோம்புலாம் வருது இல்லையா, அதனால் நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி வெல்லம் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் எப்பவும் சொன்ன மாதிரி சோழன் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன் உளுந்தம்பருப்பு. இது வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து நீங்கள் 5க்கு 1ன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ இன்றைக்கி 6க்கு 1ன்னு சொல்லியிருக்கீங்க வீடியோவில்னு சொல்லி என்கிட்ட நம்மளோட வியூவர் கேட்டிருந்தீங்க. சில சமயங்களில் 5க்கு 1 தான் நான் போடுவேன். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, சில சமயத்தில் அந்த 1 டம்ளர் உளுந்தே கிரைண்டரில் 2 தடவை அரைக்கிற மாதிரி வருது. ரொம்ப குட்டியாக பார்க்குறதுக்கு பழுப்பாக இருக்கிற உளுந்தாக இருந்ததுன்னா 6க்கு 1 7க்கு 1 அந்த அளவுக்கு வந்து அரிசி போடுற அளவுக்கு உளுத்த மாவோட குவான்டிட்டி அதிகமாக வருது. அந்த உளுந்தோட தரம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு தான் டல்லாக இருக்குமோ தவிர, குட்டியாக இருக்குமோ தவிர, அது வந்து நன்னா வந்து சாந்து காண்றது. அதாவது மாவு வந்து உளுத்த மாவோட அளவு வந்து அதிகமாக காண்றது. அப்படிங்கிறதுனால நான் வந்து சில சமயம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து முந்தா நாள் அரைச்சிருந்தேன். 6 டம்ளர், அதாவது 4 டம்ளர் புழுங்கல் அரிசியும் 2 டம்ளர் பச்சரிசியும் போட்டிருந்தேன். 4 டம்ளர் இட்லி அரிசியும் 2 டம்ளர் பச்சரிசி போட்டு அரைச்சிருந்தேன். அவ்வளோ போட்டுமே வந்து 1 டம்ளர் தான் உளுந்து போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். ஆனாலும் வந்து இன்னமும் கூட 1 டம்ளர் அரிசி போடலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு உளுத்த மாவோட அளவு வந்து அதிகமாக இருந்தது. ஸோ அப்போ 7க்கு 1 போடுற அளவுக்கு வருது. நீங்கள் 5க்கு 1ன்னு சொன்னீங்களே, 7க்கு 1 6க்கு 1லாம் சொல்கிறீங்களே மாமி, மாற்றி சொல்கிறாளே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உளுந்து வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். குட்டியான உளுந்தாக கொஞ்சம் பழுப்பாக இருந்ததுன்னா அதை மிஸ் பண்ணாதீங்க, வாங்குங்க. அதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கே ஒரு தடவை அரைச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். பொதுவாகவே எல்லோரும் 4க்கு 1 தான் போடுவா. நான் வந்து 6க்கு 1 சமயத்தில் 7க்கு 1 போடுறதுக்கு காரணம் உளுத்த மாவோட அளவை பொறுத்து தான் இருக்குது நம்ம போடுற அரிசியை வந்து. அடுத்தது அரிசி மாவுமே வந்து 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன். சரி வந்து அப்பப்போ அரிசியாகவே கொடுத்து அரைச்சிப்பேன். களைஞ்சி உணர்த்தி காய வச்சு அரைப்பேன். சில சமயங்களில் ஈரரிசி மாவும் அரைச்சி காய வைப்பேன். இப்போல்லாம் மாவு அரைச்சி காய வைக்கவே முடியல, வெயிலில் வைக்க முடியல. குரங்கு தொல்லைகள் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒன்று ஃபேன் காற்றுலேயே வைக்கணும். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த மாவு வந்து எல்லாத்துக்குமே முறுக்கு பண்ணினாலும் தட்டை பண்ணினாலும், நம்ம யூஸ்வலாக அரிசி மாவில் என்ன மாதிரியான ரெசிபீஸ் பண்ணாலுமே இந்த பத்ரி நாராயணன் அப்படிங்கிற ஒரு பிராண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது எல்லா ஊர்கள்லேயுமே கிடைக்கும். இது சேலத்துலேருந்து வருது. நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா கூட தெரியும். சேலம் பத்ரி நாராயணன் அப்படின்னு போட்டாலே இதோட நம்பர் உங்களுக்கு கிடச்சிடும். இந்த பத்ரி நாராயணன் அப்படிங்கிற மாவு வந்து அவ்வளோ சூப்பரான பதப்படுத்தின மாவு. இதில் வந்து இடியாப்பம்னு சொல்லக்கூடிய சேவை பண்ணாலும் நல்லா வருது. முறுக்கு, தட்டை, குழக்கட்டைக்கு எல்லாத்துக்குமே இந்த மாவு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் அதில் ஒரு 2 பாக்கெட் மாவு வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து உளுந்து வாங்கிட்டு கொஞ்சம் வந்து இந்த வசுவுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிச்சது தான். உப்பு போட்டு சால்ட்டு போட்டு வறுத்த பிஸ்ஸா வந்து கொஞ்சம் வாங்கினேன். அதுக்கப்புறம் அபியப்பாக்காக ஓட்ஸும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். மெயினாக வெல்லம் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோவே காமிச்சிருக்கேன். கார்டியா நோம்புக்கு நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா டார்க்கான வெல்லமாக வாங்கிட்டோம் அப்படின்னா அடை வந்து சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்தது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது கறி வந்து நல்லா வெந்துடுது. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டதெல்லாம் வெந்துடுது. இப்போ காரத்துக்கு வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இதில் சாம்பார் பொடி தூவி பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா போதும். ரொம்ப நாளி வேகணும் அப்படிங்கிறதுல நல்லா வெந்ததுக்கப்புறம் போடும்போது நமக்கு அடியில் ஒட்டிக்காமல் இருக்கும். நல்லா வந்து ஒரு கிரேவி மாதிரி வந்துடும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி மத்தியான சமையலுக்கு வந்து சாதமும் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி போட்டு சாம்பார் பொடி போட்டு ஒரு கறி தான் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மெத்தடும் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அடுத்தது ராத்திரி வந்து டிஃபனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொய்யில் தான் வந்து உப்புமா பண்ண போகிறோம். அரிசி நொய் குருணைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அரிசி வந்து 1 டம்ளர் அளவுக்கு நொய் உப்புமா பண்ணுறதுக்கு நொய்யை வந்து நல்லா களைஞ்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கிற போது சீக்கிரமாக வந்து வெந்துடும், உதிராகவும் இருக்கும். இதுக்கு வந்து என்னெல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய்,
அரை மூடி அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் கோட்ஸாக வந்து அப்படியே உதிர இந்த மாதிரி ஓட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் வந்து நைஸாக ஓட்டிடலாம். கருவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் தாளித்து கொட்டும்போது எல்லோரும் சாப்பிட்றச்சே பொறுக்கி வச்சுருவா அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். அடுத்தது அடுப்பில் வந்து ஒரு வெங்கலப்பானையில் தான் வந்து உப்புமா பண்ண போகிறோம். மோஸ்ட்லி வந்து வெங்கலப்பானையில் தான் உப்புமா பண்ணுவேன். இதில் வந்து நான் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். சட்னி கரண்டி இருக்கும் இல்லையா, அந்த கரண்டியால் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் இதை தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த கோட்ஸாக ஓட்டி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம்லாம் இது எல்லாத்தையும் வந்து அதில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1 டம்ளர் நொய்யிக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு நல்லா உப்பு போட்டு கொதிச்சதுக்கப்புறம் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த நொய்யும் போட்டு நல்லா கலரிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து நொய் உப்புமா வந்து சூப்பராக பண்ணிட்டோம். உப்புமா வந்து அப்படியே உதிரான உப்புமா வந்து ரெடி ஆகிடுது. வெங்கலப்பானையில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அப்படியே வந்து ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நல்லா உதிராக இருக்கும். நான் சொன்னால் உங்கள்கிட்ட அதே மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உப்புமா வந்து நிறைய தடவை வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அதனால தான் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராசஸ் சொல்லாமல் எப்படி பண்ணுற முறையை வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலே வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் சொன்ன இந்த மெத்தடில் வந்து நீங்கள் உப்புமா உடசலில் பண்ணினாலும் சரி, இல்லை நொய்யில் பண்ணாலும் சரி, இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் குக்கரில் கூட பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி விலாக் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.